எல்லாரும் சொல்லுவாங்க இல்ல லோக்சபா தேர்தல் வருது அதனால தமிழ்நாட்டுக்கு வந்தாரு, திருச்சிக்கு வந்தாரு, இதுல ஒரு அரசியல் இருக்கு. இங்க பாருங்க, இதுல என்ன அரசியலுங்க? இந்த திட்டங்கள்லாம் பல ஆண்டுகளாக பண்ணிட்டு இருக்க திட்டங்கள். ஒரு பிரதமர் ஒரு இடத்துக்கு வராருன்னா ஒரு பக்கம் நீங்க பாத்தீங்க என்னன்னா ஹேட் பாலிடிக்ஸ், கோ பேக் மாண்டி, அந்த பாலிடிக்ஸ் பாருங்க. ஒரு விதமாக நீங்க பாத்தீங்கன்னா அதுல டிஎம்கே ஒரு சிச்சுவேஷனுக்கு வந்துட்டாங்க. எதுல அவங்களுக்கு பாக்குறாங்க, இதுல ஒன்றும் லாபம் கிடைக்க போகுது இல்லை. ஏன்னா பாருங்க, இது நீங்க சொல்ல சொல்ல இப்போ சமீபத்தில் நடந்த மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான், சத்தீஸ்கர் எலெக்ஷனுக்கு பிறகு ரொம்ப கிளியரா இருக்கிறது 24 பிறகு யார். அதுல பாத்தீங்கன்னா பிஜேபி மீண்டும் ஆட்சிக்கு வருங்கிற இதுல எந்த விதமான சந்தேகம் கிடையாது. இப்ப பாருங்க, இந்த 5 ஆண்டு காலம் 38 எம்பிஸை வச்சுட்டு இந்த டிஎம்கே தலைமையில் கூட்டணி என்ன சாதிச்சார்கள்? பார்லிமெண்டில் ஒன்றும் சாதிக்கவில்லை. பிரதமர் வரும்பொழுது தமிழ்நாடுக்கு வேணுங்கிற தேவைகளை எடுத்து கூறுவது, தமிழ்நாடுக்கு செய்ய வேண்டிய என்னெல்லாம் செய்யணும் அப்படின்னு ஒரு குறை வைக்க வேண்டியதுக்கு ஒரு சரியான சந்தர்ப்பம் அது. ரியல் ஒன் வாய்ஸ் மீடியா உறவுகளுக்கு, நண்பர்களுக்கு வணக்கம். இன்று மிகப்பெரிய அளவுல பரபரப்பாக இருக்கக்கூடியது இந்திய பிரதமர் மோடி அவர்கள் தமிழகம் நோக்கி திருச்சி வந்திருக்கக்கூடிய நிகழ்வு தான். திருச்சிக்கு மோடி அவர்கள் வந்திருக்கக்கூடிய நிகழ்வுகள், அதன் பின்னணியில் இருக்கக்கூடிய அரசியல் நகர்வுகள், இது போன்ற முக்கியமான செய்திகள் குறித்து மூத்த பத்திரிகையாளர் டெல்லியிலிருந்து சேகர் ஐயர் அவர்களிடம் கேட்டு பெறுவோம். வணக்கம் சார். வணக்கம் சிவா சார். வணக்கம் சார். இப்போ இந்திய பிரதமர் மோடி அவர்கள் திருச்சிக்கு வந்திருக்காங்க. எப்போதுமே பிரதமர் அவர்கள் ஒரு மாநிலத்துக்கு வர்றாங்க, அரசு நிகழ்ச்சிகள்ல முக்கியமான நிகழ்வுகள்ல கலந்துக்கிறாங்க அப்படின்னாலே அது அரசியலாகத்தான் பார்க்கப்படும். அதே நேரத்துல பாத்தீங்கன்னா பிரதமர் அவர்களுடைய வருகைக்கு திமுக தரப்புல இருந்து இந்த முறை எந்த விதமான எதிர்ப்புமே இல்லை. இதை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? இது ஒரு தமிழ்நாட்டுக்கு இது வளர்ச்சிக்காக இது ஒரு நல்ல சிக்னல். காரணம் என்னென்றால், பிரதமர் மீண்டும் மீண்டும் கூறுவது என்னன்னா, ஆளுங்கட்சி வேற எதிர்கட்சி வேற இருக்கலாம், ஆனா வளர்ச்சி திட்டங்களை பொறுத்து மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு அரசியல் பணிபுரியும் முதல்வராக இருக்கட்டும், பிரதமராக இருக்கட்டும், அவர்களுக்கு முன்பு எந்த விதமான கட்சி அரசியல் கிடையாது. அதனால அரசியல் சேருவதற்கு பல சந்தர்ப்பங்கள் கிடைக்கும். ஆனால் வளர்ச்சி திட்டங்களை பொறுத்து மட்டும், வளர்ச்சிக்காக நிகழும் நிகழ்ச்சிகளாக இருக்கட்டும், எதிலையும் எது இருந்தாலும் 2 பேரோட ஆப்ஜெக்டிவ் ஒன்னா தான் இருக்கணும். அதாவது சென்ட்ரல் கவர்மெண்டா இருக்கட்டும், ஸ்டேட் கவர்மெண்டா இருக்கட்டும், 2 பேருக்கும் வளர்ச்சி தான் முக்கியத்துவம். இது பாருங்க, முன்ன வந்த போது கூட நேரு ஸ்டேடியத்தில் நம்ம ஸ்டாலின் முதல்வர் ஆன பிறகு ஒரு ஃபங்க்ஷன் நடந்ததுங்க. ஜனவரியில 22 நினைக்கிறேன். அந்த ஃபங்க்ஷன்ல பார்த்தீங்க, அதை ஸ்டாலின் அதை அனாவசியமா ரொம்ப அது பொலிட்டிக்கலா கொண்டு போயிட்டார். போட்டு ரொம்ப நெகட்டிவா போச்சு. நான் சொல்வது சென்னையில இதே மாதிரி துவக்க விழாக்கு வந்தார். பல சென்ட்ரல் கவர்மெண்டோட ஸ்கீம்ஸ், ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் திறக்கிறதுக்கு. அதுல ஸ்டாலின் அதை பொலிட்டிக்கலா கொண்டு போனார். அதுல தேவையே இல்லை. அந்த மாதிரி பொலிட்டிக்கலா போறதுக்கு அவசியம் இல்லை. அந்த இடத்துல அப்பவே எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா, இது ஒரு சந்தர்ப்பம். பிரதமர் வரும்பொழுது தமிழ்நாடுக்கு வேணுங்கிற தேவைகளை எடுத்து கூறுவது, தமிழ்நாடுக்கு செய்ய வேண்டிய என்னெல்லாம் செய்யணும் அப்படின்னு ஒரு குறை வைக்க வேண்டியதுக்கு ஒரு சரியான சந்தர்ப்பம் அது. அப்புறம் நீங்க பிரதமர் பிரதமர் தான், முதல்வர் முதல்வர் தான். இதுல யாரும் ஏற்றத்தாழ்வு கிடையாது. ஆனால் பிரதமரோட பொறுப்பு என்னங்கிறது முதல்வர் அறிவார், முதல்வரோட பொறுப்பு என்று பிரதமர் அறிவார். அதனால அதுல ஒரு ஸ்மூத்தா இருக்கணும், இதுல அரசியல் கூடாது என்று எப்போதுமே பிரதமர் மோடி எப்போதுமே சொல்லிட்டு இருப்பார். நான் உதாரணமாக கேரளாவில் பினராயி விஜயன் முதலாக 2016 பதவியேற்ற பிறகு புதுதில்லி சென்று பிரதமரை சந்தித்த போது மோடி அவர்கள் அவருக்கு கூறினது இதுதான்: உங்கள் அரசியல் கட்சியில் வேற, என் அரசியல் கட்சி வேற. கட்சிக்குள் பல இது இருக்கும், விவாதங்கள் இருக்கும், தனித்தனி அப்ரோச் இருக்கும், வியூஸ் இருக்கும். ஆனா நீங்க சீஃப் மினிஸ்டர் ஆஃப் கேரளா, என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி பிரைம் மினிஸ்டர். கேரளத்துக்காக என்ன வளர்ச்சி திட்டங்கள் என்றால் எடுத்து வாருங்கள், நான் செய்ய தயார். இதில் அரசியல் வராது என்று ஒரு உறுதிமொழி கொடுத்தார். அதுக்கு பிறகு பினராயி விஜயன் கேரளா சென்ற பிறகு பலமுறை அவர் தன் கட்சிக்காரரிடம் இதுதான் கூறினார். பிரதமரோட நான் டீல் பண்ணேன், அவர் கிளீனா சொல்லிவிட்டார். இதுவரை கேரளாவின் எந்த திட்டத்துக்கும் எந்த பாதிப்பும் கிடையாது. இப்ப ஆளுநரை வைத்துக் கொண்டு சில பிரச்சனைகள் இருக்கலாம். இப்ப தமிழ்நாட்டில் ஆளுநரை வைத்துக் கொண்டு சில பிரச்சனைகள் இருந்தது, அங்க இருக்கலாம். ஆனா வளர்ச்சி திட்டத்தை மொத்தம் பாத்தீங்கன்னா பிரதமர் வளர்ச்சின்னு வரும் பொழுது எந்த மாநிலமா இருந்தாலும் சரி, அதுல அரசியல் விரும்ப மாட்டார், அரசியலும் செய்ய மாட்டார். பட் தமிழ்நாட்டில் என்னன்னா பிரதமர் மோடி கோ பேக்கு, கருப்பு கொடி காண்பது, இதெல்லாம் இருந்திருக்கு. பட் இதெல்லாம் இருந்ததுல
லாஸ் ஏற்பட்டது தமிழ்நாட்டுக்கு தான். ஏன்னா பாருங்க, பிரதமர் கிட்ட நீங்க வளர்ச்சி திட்டத்தை போய் எடுத்து பேசினீங்கன்னா அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டு என்னெல்லாம் செய்ய முடியும் பார்ப்பார். அந்த உறுதிமொழி தான் இன்னைக்கு கூற வந்திருக்கிறார். இப்ப எல்லாரும் சொல்லுவாங்க, இல்ல லோக்சபா தேர்தல் வருது அதனால தமிழ்நாட்டுக்கு வந்தாரு, திருச்சிக்கு வந்தாரு, இதுல ஒரு அரசியல் இருக்குது. இங்க பாருங்க, இதுல என்ன அரசியலுங்க? தேர்தல். இது பாருங்க, இந்த திட்டங்கள்லாம் பல ஆண்டுகளாக பண்ணிட்டு இருக்கிற திட்டங்கள். ஒரு பிரதமர் ஒரு இடத்துக்கு வராருன்னா அதெல்லாம் டப்புன்னு எலெக்ஷனுக்காக உடனே வர முடியாது. 2-3 மாசம் முன்னாடியே பிளான் ஆனோம். இந்த ப்ராஜெக்ட் எதெல்லாம் துவக்கி வைத்தாரோ, எது தமிழத்துக்காக அர்ப்பணி செய்தாரோ, இல்ல தேசத்துக்காக அர்ப்பணி செய்த திட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, இது பல பல ஆண்டுகளாகவும் பல மாதங்களாகவும் தயாரித்து வந்த இதுதான். அதுல இன்னைக்கு நீங்க அவரோட இதை பேசினது பார்த்தீங்கன்னா, அது பாரதிதாசன் பல்கலைக்கழகமா இருக்கட்டும், இல்ல திருச்சி விமான நிலையத்தை புதுப்பிக்கப்பட்ட ஒரு ப்ராஜெக்டா இருக்கட்டும், எதுலயும் அவர் பார்த்தீங்கன்னா சொல்வது என்னன்னா, தமிழ்நாட்டுக்கு இருக்கிற பொட்டென்ஷியல் பாருங்க, தமிழ்நாட்டுக்கு வளர்ச்சி, அதுக்கு வளர்ச்சிக்கான ஒரு பாதை, அந்த பாதையை முழுமையா பிரதமர் ஆதரிக்கிறார். காரணம் என்றால் தமிழகத்தின் வளர்ச்சியில் தான் தேசிய வளர்ச்சி, தேசிய வளர்ச்சியில் தான் தமிழக வளர்ச்சி. இது ரொம்ப அழகா எடுத்து சொல்லி இருக்கிறார். அதே மாதிரி ஸ்டாலின் நீங்க பாத்தீங்கன்னா, இன்னைக்கு அவர் கூறும்போது திருச்சி மாவட்டத்தில், திருச்சி சுத்திப்புறத்தில் இருக்கும் எம்எஸ்எம்இ, அதாவது மீடியம் இண்டஸ்ட்ரீஸ், அவர்களோட பிரச்சனைகள், அவர்களோட எக்கனாமிக் டிஃபிகல்டிஸ் இதெல்லாம் எடுத்து அவங்க சொல்லியிருக்காங்க. இதுதான் சரியான ஒரு அரசியல். ஏன்னா நீங்க டிஎம்கே வர்சஸ் பிஜேபிங்கிறது அரசியல் களத்தில், நீங்கள் அரசியல் களத்தில் நீங்க என்ன வேணா பேசிக்கலாம். ஆனா ஒரு பிரதமர் பிரைம் மினிஸ்டர் டீலிங் வரும்பொழுது அதுல அரசியல் கூடாது, தேவையில்லை. ஏன்னா பாருங்க, பிரதமர் ஆசைப்படுவது என்ன, திருப்பி திருப்பி என்ன சொல்றார்? தமிழ்நாடு வளர்ச்சி, தமிழகத்தோட முக்கியத்துவம், தமிழ் மக்களின் திறமை, இதெல்லாம் பாருங்க ஒரு முறையில பல முறை அவர் எடுத்து சொல்லி இருக்கிறார். அது காசி தமிழ் சங்கமம் முதலில் பார்த்தோம், போன வருடத்தில் பார்த்தோம், இந்த வருடத்தில் பார்த்தோம். தமிழ் மக்களுக்கு, தமிழ் மொழிக்கு, தமிழ் கலாச்சாரத்துக்கு பிரதமர் மோடி தொடர்ந்து அதுக்கு ஒரு இது கொடுத்துட்டே இருக்காரு, இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாரு. அண்ட் அவர் சொல்றது பாத்தீங்கன்னா அது ஒண்ணு, அதுல அது பாருங்க, அந்த மாதிரி சொல்லி உடனே தமிழ்நாடு மக்கள்லாம் மோடி மேல ஒரே இதாயிடுவாரு, அதுக்காக சொல்லல. அவர் என்ன ஃபீல் பண்றோம் அதை சொல்றாரு. ஸோ ஒரு பக்கம் நீங்க பாத்தீங்க என்னன்னா, ஹேட் பாலிடிக்ஸ், கோ பேக் மோடி, அந்த பாலிடிக்ஸ் பாருங்க ஒரு விதமாக நீங்க பாத்தீங்கன்னா அதுல டிஎம்கே ஒரு சிச்சுவேஷனுக்கு வந்துட்டாங்க. எதுல அவங்களுக்கு பாக்குறாங்க, இதுல ஒண்ணும் லாபம் கிடைக்க போகுது இல்ல. ஏன்னா பாருங்க, இது நீங்க சொல்ல சொல்ல உங்க ஆதரவாளர்கள் அப்படியே தான் இருப்பாங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா மோடிக்கு இருக்கிற ஆதரவாளர்கள் பெருகிட்டே போவாங்க. நீங்க ஒருத்தரை வெறுக்கிறதுனால இன்னொருத்தருக்கு ஆதரவு ஜாஸ்தி ஆயிடலாம். ஆனா ஒரு பிரதமர், ஒரு முதல்வர், அவர் 2 பேருக்குள்ள ஒரு சில மேட்டர்ல கோஆபரேட் பண்ணணுங்கிறது பிரதமர் மோடியோட ஆசை. அதனாலதான் பாத்தீங்க, பிரதமர் வரத்துக்கு முன்னாடி ஆளுநரோட ஸ்டாலினோட சந்திப்பு, அது உச்ச நீதிமன்றமும் அதே தான் சொன்னாங்க, நீங்க உங்களுக்குள்ள பேசி சில விஷயங்களை முடிச்சுக்கலாம். அந்த இதுல ஆர்.என். ரவி முதல்வரை கூப்பிட்டாரு, முதல்வர் போனாரு, கூட சில அமைச்சர்களும் போனார்கள். இதுல பாத்தீங்கன்னா இது எனக்கு ஒரு பாசிட்டிவா எனக்கு டெவலப்மெண்ட் தெரியுது. ஏன்னா தேர்தல் வரும்பொழுது 2 கட்சிகள், பிஜேபியா இருக்கட்டும், திமுக இருக்கும், அவர்கள் வெவ்வேறு கேம்பில் இருக்கிறார்கள். மோடியை எதிர்க்க வேண்டும் என்பது டிஎம்கே ஒரு பாலிசி. அதே நேரத்தில் டிஎம்கே எதிர்க்க வேண்டும், டிஎம்கே ஆட்சியில் நடக்கும் ஊழலை படுத்து எடுத்து சொல்ல வேண்டும் என்பது பிஜேபியின் ஒரு கடமை. இது வேற மேட்டருங்க. ஆனா டெவலப்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு, வளர்ச்சி ஆஃப் தமிழ்நாடு வரும்பொழுது ஒரு பிரதமரும் முதல்வரும் சேர்ந்து எப்படி செயல்பட முடியுது இந்தியோட ஒரு நிகழ்ச்சி பாத்தீங்கன்னா நல்ல உதாரணம் நான் கருதுகிறேன். ஓகே சார், இப்ப நீங்க சொன்னதை வச்சு பார்க்கும்போது தான் திமுகவை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து மத்திய அரசோடு சுமூகமான ஒரு போக்குக்கு மாறிக்கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறதா கடந்த நிகழ்வுகள் காமிச்சுக்கிட்டு இருக்கு. ஆர்.என். ரவி அவர்களை சந்தித்து பேசியது, இப்போ பாத்தீங்கன்னா பிரதமர் அவர்கள் அருகாமையில முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் அமர்ந்திருக்கும் போதே அங்கு கூடியிருந்த மக்களை பொறுத்த வரைக்கும் மோடி மோடி அப்படிங்கிற கோஷம் மிகப்பெரிய அளவுல எழுப்பினாங்க. பிரதமர் மோடி அவர்கள் தான் அமைதியா இருங்க அப்படின்னு சொல்லி ஆசுவாசப்படுத்தி மீட்டிங்ல பேசினாங்க. ஆனா தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஸ்டாலின் அமர்ந்திருக்கும் போது ஸ்டாலின், திமுக அப்படிங்கிற கோஷங்கள் எதிரொலிக்கக்கூடிய நிலையில, ஆனா இன்னைக்கு மோடி அப்படிங்கிற கோஷம் எதிரொலிச்சிருக்கிறது. அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு மக்கள் மனதுல எது போன்ற ஒரு நிலை இருக்கிறது சார்? இல்ல, அதாவது இந்த 2 கோஷங்கள் இருந்தாலும் கூட பிரதமரும் ஸ்டாலினும் ஒரு இன்னைக்கு ரொம்ப பாத்தீங்கன்னா கார்டியலா தெரிஞ்சாங்க. அவருக்கு இது அத அகவஸ்திரம் கொடுத்து கௌரவிக்கும் போது பாத்தீங்கன்னா அவர் கையை பிடிச்சார், பிரதமர் ஸ்டாலின் கையை அப்படி பிடிச்சிட்டார். பாருங்க, ஒன்னே ஒண்ணுங்க, பிரதமர் மோடியை பொறுத்து மட்டும் அவர் டீல் பண்ணும் பொழுது எதிர்கட்சி தலைவரா இருக்கட்டும், இல்ல அலையன்ஸ் பார்ட்னர்ஸா இருக்கட்டும், அவரை பொறுத்து மட்டும் அவர் சின்சியரா இது பண்ணுவாரு. ஏன்னா பிரதமர் மோடியோட இதுல பாருங்க என்னன்னா, அவர் பாருங்க 10 ஆண்டு, இப்ப 2 டேர்ம் பிரைம் மினிஸ்டர் ஆயிட்டார். அவர் மனசுல ஆசைப்படுவது என்னன்னா, எந்த மாநிலம் பின்தாங்க கூடாது, எந்த மாநிலம், அது குறிப்பிட்டதாக தமிழ்நாடு ஏன் பின்தங்க கூடாது அவர் பலமுறை சொல்லிட்டார். பாருங்க, தமிழ்நாடுக்கு டிஃபென்ஸ் காரிடார் ப்ராஜெக்ட் கொடுத்தாங்க, பல முக்கிய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் இப்ப வந்திருக்கு.
10 ஆண்டு காலம் 9 ஆண்டு காலம் பார்த்தீங்கன்னா பல இம்பார்ட்டன்ட் ப்ராஜெக்ட்ஸ், எல்லா ப்ராஜெக்ட்ஸ்ல அடிப்படை என்ன, உடனே அதனால இந்த ப்ராஜெக்ட்ஸ் கொடுத்ததுனால பிஜேபி ஆட்சிக்கு வந்துடும் அப்படி இல்லைங்க. நாட்டுக்கு தேவையான என்னென்ன வளர்ச்சி திட்டங்கள் இருக்கிறதோ, ப்ராஜெக்ட்ஸ் இருக்கிறதோ, எது தமிழ்நாட்டுக்கு சார்ந்ததோ அது நல்லபடியா செயல்படணும், அது கம்ப்ளீட் ஆகணும், அது மக்களுக்கு பெனிஃபிட் போய் சேரணும். அரசியல் பிறகு. ஆனால் இதெல்லாம் நாங்க செய்திருக்கோம் என்று சொல்லுவாங்க, கட்டாயம் சொல்லுவாரு பிரதமர். பிரதமர் எடுத்து சொல்ற காரணம் என்னன்னா, மக்களுக்கு தெரிய வேண்டும் நாம என்ன செய்திருக்கிறோம், என்ன சாதிச்சிருக்கிறோம், நாம சொன்னது என்ன, செஞ்சது என்ன, அதுல ஏதாவது மாறுபாடு இருக்கிறதா. இப்ப பாருங்க, அவர் ஆரம்பத்துல இந்தியாவோட ஸ்பீச்ல ஆரம்பத்துல என்ன சொன்னாரு, தமிழ்நாட்டுல இப்போ சமீபத்தில் ஏற்பட்ட மழையால சேதமும் சரி, வெள்ளத்தினால ஏதாவது சேதம் ஏற்பட்டிருந்தா அது எனக்கு மன வருத்தத்தை தருதுன்னு சொல்றாரு. தொடர்ந்து பிஎம்ஓல இருந்து மானிட்டர் பண்ணாரு, மீட்டிங் போட்டாரு, நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அமைச்சு வச்சாரு, அதுல இருந்து டீடைல்ஸ் வாங்கிட்டாரு, பிஎம்ஓல மீட்டிங் நடந்தது. பிறகு ஸ்டாலின் போய் சந்திச்சாரு, ஸ்டாலின் கொடுத்த கோரிக்கைகளை எல்லாம் பரிசோதனை செய்து கொண்டு இருக்கிறார்கள். தமிழ்நாடு எவ்வளவு தர முடியும், எப்படி தர முடியும். ஆனா இதெல்லாம் தந்துட்டு, ஆனா பிரதமர் ஒண்ணு எதிர்பார்ப்பாரு, ஃபண்ட்ஸ் எல்லாம் பத்தி பிரச்சனை இல்லை, ஆனா கொடுக்கிற ஃபண்ட்ஸ் ஒழுங்கா யூட்டிலைஸ் ஆகணும், அதுல ஊழல் கூடாது. ஏன்னா அவர் சொல்லுவது என்னன்னா, ஊழல்லாம் வந்தீங்கன்னா மக்களுக்கு போய் சேர வேண்டியது விஷயம் சேராது. இதுதாங்க, அதாவது பாருங்க, ஊழல் இல்லாம நீங்க திட்டங்களை செயல்படுத்துங்க, ஒன்னும் பிரச்சனை இருக்காது. அதுக்காக நீங்க உடனே இல்ல, அதுக்காக உடனே பிஜேபி டிஎம்கே ஒன்னா வந்துரும் நம்ம சொல்லக்கூடாது, அப்படி இல்லைங்க. அரசியல் யார் வேணா ஒன்னா வரலாம், பிரியலாம், அது வேற மேட்ரு. என்ன கேட்டீங்கன்னா, பிரதமர் வளர்ச்சிங்கிற ஒரு மேட்டர் வந்து வச்சுக்கோங்க, டெவலப்மெண்ட் மேட்டர் வந்துன்னா அது ஃபுல் ப்ரையாரிட்டி, அதுல பாலிடிக்ஸ் அவர் ஆசைப்பட மாட்டார். ஓகே சார், அதாவது திமுக ஆட்சிக்கு வந்ததே பாஜக எதிர்ப்பு அப்படிங்கிற கோஷங்களை முன்னிலைப்படுத்தி தான் ஆட்சியை பிடிச்சாங்க. பிடிச்சதுல இருந்து இந்த 3 ஆண்டு கால ஆட்சியில பாரதிய ஜனதா கட்சியை எதிர்ப்பு அப்படிங்கிறது தான் திமுகவுடைய பிரதானமா இருந்துச்சு. ஆனா திடீர்னு திமுக இப்படி யூ டர்ன் அடிக்கிறது அப்படின்னா, இப்போ தமிழகத்துல பாத்தீங்கன்னா சென்னை தென் மாவட்டங்கள்ல மிகப்பெரிய வெள்ள பாதிப்புகள் ஏற்பட்டது. தமிழக அரசாங்கத்திட்ட நிதி போதுமான அளவு இல்லை, மத்திய அரசாங்கத்திட்ட வாங்க வேண்டிய நிலை இருந்துச்சு. ஐஎன்டிஏ அலையன்ஸை பொறுத்த வரைக்கும் அங்கும் வந்து மிகப்பெரிய ஒரு மோதல் போக்கு இருந்துட்டு இருக்கு. திமுகவினருடைய கடந்த கால வீடியோக்கள் ஆடியோக்கள் எல்லாமே நார்த் சைடு மிகப்பெரிய அளவில் வைரல் ஆகிட்டு இருக்குது. இதன் மூலமாக ஐஎன்டிஏ அலையன்ஸ்ல திமுக மூலம் விரிசல் ஏற்பட்டு விடுமா அப்படிங்கிற கேள்விகள் இருந்துட்டு இருக்கு. இப்படியான சூழ்நிலையில தான் திமுகவை பொறுத்த வரைக்கும் மத்திய அரசாங்கத்தோடு பாரதிய ஜனதா கட்சியோடு ஒரு சுமூகமான போக்கை எடுத்து விடலாம் அப்படிங்கிற மனநிலைக்கு வந்திருக்கிறாங்களா சார்? இல்லைங்க, அது வந்திருக்க கூடும். காரணம் என்ன கேட்டீங்கன்னா, இப்ப சமீபத்தில் நடந்த மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான், சத்தீஸ்கர் எலெக்ஷனுக்கு பிறகு ரொம்ப கிளியரா இருக்கிறது 24 பிறகு யார். அதுல பாத்தீங்கன்னா பிஜேபி மீண்டும் ஆட்சிக்கு வருங்கிற இதுல எந்த விதமான சந்தேகம் கிடையாது. எதிர்கட்சிகள் கூட்டணி அமைப்பது, எதிர்கட்சிகள் ஒரு பிரதமர் கேண்டிடேட்டை ப்ரொஜெக்ட் செய்வது, செய்யாம இருப்பது, அதெல்லாம் பாருங்க அவங்க பண்ணிட்டே இருப்பாங்க, மீட்டிங் போட்டுட்டே இருப்பாங்க. ஆனா என்ன இருந்தாலும் காங்கிரஸ் அந்த நிலைமையில் இல்லை. இன்று ஒரு பிரதமரை தரத்துக்கு இன்று வட மாநிலத்தில் குறைந்த 300 இடங்கள் இருக்கிறது, எங்க டைரக்டா பிஜேபியோட கண்டெஸ்ட் இருக்குது. அந்த இடத்துல காங்கிரஸ் இன்னைக்கு தேதியில் அந்த வலிமை இல்லை அவர்களுக்கு பிஜேபி சந்திப்பது. இப்ப டிஎம்கே தலைவர்களும் புரிந்து கொள்கிறார்கள் 24 பிறகு என்ன மாதிரி சூழ்நிலை வரப்போறது. அந்த சூழ்நிலையில் பாருங்க, அதுக்குன்னு எந்த கூட்டணி விட்டுட்டு வெளிவர வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா பிரதமரை பொறுத்த மட்டும், அகர் மோடிக்கு இவ்வளவு பெரிய மேண்டேட் திருப்பி கிடைத்தால் நம்ம மீண்டும் அவர்களுடன் தான் செயல்பட வேண்டும். 26 வரையில் தமிழ்நாட்டில் டிஎம்கே ஆட்சியில் இருக்க போகிறது. அதனால ஒரு ஒர்க்கிங் ரிலேஷன்ஷிப் தேவை. அதாவது பிரதமருக்கும், அதாவது பிரதமரோட இது பண்ணும்பொழுது ஒரு ஒர்க்கிங் ரிலேஷன்ஷிப் தேவை. அதனால நீங்க கருப்பு கொடி காமித்தோ கோபேக் சொல்லியோ உங்களுக்கு ஒன்றும் ஆக போறது இல்லை. ஏன்னா பாருங்க, பிரதமர் என்ன சொல்லுவாரு, நான் மரியாதை கொடுக்குறேன் எல்லாருக்கும், நான் மரியாதை யாருக்கும் இது பண்ணது இல்லை. அன்னைக்கு ஸ்டாலின் வந்து இறங்கினாரு, அவர் வந்து இறங்கினது கூட்டணி மீட்டிங்காக, இந்தி கூட்டணிக்கு வந்த பிறகு அவரை பத்தி அவர் போய் இந்த மழை, இந்த டயத்துல இவ்வளவு தூத்துக்குடியில் மழை இருக்கும்போது அங்க போயிட்டாருன்னு ஒரே இதாச்சு. அதுக்கப்புறம் பிரதமர் மீட்டிங் கேட்கிறாரு, உடனே ராவ் அப்பாயின்மெண்ட் கொடுக்குறாரு, 10:30 மணிக்கு வந்து பாருங்கிறாரு. அவர் தரப்புல இருந்து என்ன செய்யணுமோ அவர் செய்யறாரு. காரணம் என்னன்னா, அவருக்கு தெரியும் மக்கள் அவதிப்படக்கூடாது. அரசியலுக்கு பல சந்தர்ப்பங்கள் இருக்கும். பிரதமரை பொறுத்து மட்டும் நீங்கள் உங்கள் அரசியலை செய்யுங்கள், கட்சி அளவில் செய்யுங்கள். ஆனால் வளர்ச்சி பொறுத்து மட்டும், மக்களின் அவதிகளை பொறுத்து மட்டும் அதுக்கு தீர்வு காண வேண்டியது 2 பேருக்கு கடமை இருக்கிறது. அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் சரி, மைய அரசுக்கும் சரி, மாநில அரசுக்கும் சரி. அதுல திமுக தலைவர்கள் இப்ப புரிந்து கொண்டு இருப்பார்கள். மீண்டும் மீண்டும் காங்கிரஸ் சொல்லி ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. இப்ப பாருங்க, இந்த 5 ஆண்டு காலம் 38 எம்பிஸை வச்சுட்டு இந்த டிஎம்கே தலைமையில் கூட்டணி என்ன சாதிச்சார்கள் பார்லிமெண்டில்? ஒன்றும் சாதிக்கவில்லை. இப்ப அதே மாதிரி அடுத்த 5 வருஷம் இப்படியே போயிடும். நீங்க
இப்ப இந்த தடவை அவ்வளவு சீட்டு வருமான்னு கிடையாது, தெரியாது. டிஎம்கேக்கு அதே போன தடவை கிடைச்ச போன 40, அதாவது 39+1 40 சீட்டுல நான் சொல்றேன், புதுச்சேரி சேர்த்துண்டு வந்த சீட்டுல எத்தனை கிடைச்சது உங்களுக்கு? 39 கிடைச்சது. பட் அதுல என்ன சாதிச்சாங்க? எத்தனை எதிர்கட்சிகளா இருந்து காங்கிரஸோட வெளிநடப்பு செய்வது, கோஷம் போடுவது, இதுதான் பண்ணார்கள் பார்லிமெண்டில் கடந்த 5 ஆண்டு காலம். தமிழ்நாட்டுக்காக என்ன செய்ய முடிந்தது? அரசியல் காரணத்தினால டிஎம்கேயோட எம்பிஸோட அங்க பிரசன்ஸ் ஒன்று ஜீரோ எஃபெக்ட். இப்ப ஃபியூச்சரை பார்த்தீங்கன்னா மீண்டும் திருப்பி மோடி வந்து, ஏன்னா மோடி திரும்பி வருவதில் சந்தேகம் இல்லாத மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துட்டு இருக்குது. அந்த சூழ்நிலையை பார்த்தீங்கன்னா டிஎம்கே தலைவர்களும் உள்ள யோசித்துக் கொண்டிருப்பார்கள், அடுத்தது நாம் என்ன செய்வது? அதை தவிர்த்து ஊழல் புகார் மீது பல நடவடிக்கைகள் நடந்து கொண்டிருக்கிறது. அதற்காக நடவடிக்கைகள் நின்று போய்விடும் நான் கூறவில்லை. பட் எனினும் டிஎம்கேக்கு முன்னாடி ஒரு ஃபியூச்சர் ஆப்ஷனை யோசிக்க வேண்டியிருக்கிறது. நாம் அடுத்தது என்ன செய்வது? 26 வரை நீங்க மாநில அரசு நடத்தி ஆகணும். தமிழ்நாட்டில் நீங்க தான் அரசு ஆட்சியில் இருக்க போறீங்க 26 வரையில், அடுத்த தேர்தல் வரையில். அப்ப தமிழ்நாட்டுக்கு வேண்டிய தேவை உள்ளதெல்லாம் கொடுப்பவர் யார்? பிரதமர் மோடி தான் கொடுக்க முடியும். நீங்கள் மோடியிட்ட போய் உங்கள் குறைகளை வைத்து தமிழ்நாட்டுக்கு தேவையானதை கேட்டு அதை நீங்கள் செஞ்சு கொண்டால் தமிழ்நாட்டுக்கு நல்லது, தமிழ்நாட்டு வளர்ச்சிக்கு நல்லது, ஊழல் செய்யாமல். ஓகே சார். இப்போ திருச்சி வந்திருக்கக்கூடிய மோடி அவர்களை பல்வேறு கட்சியில இருந்து தலைவர்கள் வந்து சந்திக்க இருக்காங்க. இந்த அடிப்படையில தான் ஓபிஎஸ்க்கு மோடி அவர்கள் சந்திப்பதற்கு அனுமதி கொடுத்திருப்பதாகவும் இபிஎஸ்க்கு கொடுக்கல அப்படிங்கிற ஒரு செய்தி வந்துகிட்டு இருக்கேன் சார். அது பாருங்க, யாரு பார்க்கணும் ஆசைப்படுறவங்களுக்கு கிடைக்குங்க. அதுதான் இன்னைக்கு காலையில அண்ணாமலை ஒரு பைட் கொடுத்தாரு. மோடி கூட யார் வந்து நிற்கிறாங்க, போட்டோ ஆப்பர்ச்சுனிட்டி அது இஷ்யூ இல்லைங்க. மோடி மீண்டும் பிரதமர் ஆக வேண்டும், மீண்டும் இந்த நாட்டின் வளர்ச்சி பாதையில் போய்கொண்டே இருக்க வேண்டும், எந்த விதமான தடங்கள் இருக்கக்கூடாது நினைக்கும் தலைவர்கள்லாம் மோடி பக்கத்துல வந்து நிற்கட்டும், ஒன்றும் இது இல்லை. யார் கூட இருக்காங்க அது இல்லைங்க. பிரதமர் மோடி ஒரு பாதையில் சென்று நாட்டை ஒரு பாதையில் கொண்டு போய் கொண்டு இருக்கிறார், ஒரு வளர்ச்சி பாதை. அந்த வளர்ச்சி பாதையில் பார்த்தீங்கன்னா இந்தியா திரும்பி போகாது, அந்த இதுக்கு இந்தியாவும் திரும்பி போகாது, அந்த பழைய அரசியலும் திரும்பி வராது. இது ரொம்ப கிளியரா இருக்குதுங்க. என்ன செஞ்சாலும் உங்களுக்கு 96, 97, 98 அந்த அரசியல் வராதுங்க. டிஎம்கே போல ஆட்சிகள்லாம் இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்ல உட்கார்ந்து அந்த காலங்கள் திருப்பி வராது. அவர்கள் பொற்காலம் என்று நினைக்கலாம் அதை, ஆனால் அந்த பொற்காலம் திரும்பி வராது. மக்களுக்கு இப்ப இருக்கிற ஒரு அரசியல் சூழ்நிலை பார்த்தீங்கன்னா மக்களோட எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாகிக் கொண்டே போயிருக்கிறது. கவர்மெண்ட் தட் ஒர்க்ஸ் அவங்களுக்கு தேவை, ஒரு செயல்பாடு வேண்ட அரசியல் தேவை, அவங்களுக்கு அரசு தேவை. ஊழலுக்கு ஒருபோதும் ஒத்துக்கொள்ள மாட்டார்கள். அதனால பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கல் ரிக்குவயர்மெண்ட்ஸ் மாறிக்கொண்டிருக்கிறது, பொலிட்டிக்கல் சிக்னல்ஸ் வேறு விதமாக வந்து கொண்டிருக்கிறது. அந்த நேரத்தில் பிரதமர் இந்த வருட துவக்கத்தில் தமிழ்நாடு வருவது அது தனி சிறப்பு. அது அவரே எடுத்து சொன்னார். இன்று நான் முதல் முறையாக டெல்லி விட்டு புது ஆண்டில் தமிழ்நாட்டுக்கு தான் முதல் மாநிலமாக நான் வருகிறேன், அதுக்கு பிறகு லட்சத்தீப் செல்கிறேன் என்று சொன்னார். அப்புறம் பாருங்க, தொடர்ந்து அவர் தமிழ்நாட்டுக்கு இருக்கிற முக்கியத்துவம், தமிழ்நாடு மக்களின் திறமை, தமிழ் மொழியின் சிறப்பை பல முறையாக அவர் சொல்லியிருக்காரு. ஏன்னா அவர் திருப்பி எங்க வெளிநாடு போகும்போது கூட சொல்றாரு, நான் வந்து தமிழை வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டா கருதுகிறேன். ஏன்னா அவர் மேல திருப்பி குற்றச்சாட்டு என்னன்னா, ஒரு ஹிந்தி திணிக்கும் அரசு, இந்தியை திணிக்க பார்க்கிறார்கள். அதுக்கெல்லாம் அவர் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க விரும்புகிறார். அதை தவிர்த்து பிரதமர் என்ன நினைக்கிறார்னா, சிவா சார் ஒரு முக்கிய பாயிண்ட் சொல்லி விடுறேன். என்னன்னா, அவர் நினைக்கிறார் தமிழ்நாட்டில் தேசபக்தி ரொம்ப அதிகமா இருக்கு. அந்த தேசபக்தி பல இளைஞர்களிடம் இருக்கிறது. அந்த இளைஞர்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தால் அவர்கள் இந்த தேசத்துக்காக பெரிய காரியங்கள் சாதிக்கலாம். பட் அதை கெடுக்கிறதுக்காக சில சக்திகளும் இருக்கிறது. தேவையில்லாத பிரச்சனைகள் உண்டாது, ஹிந்தி திணிப்பு, அது இது, சனாதன தர்மத்தை எதிர்த்து சொல்வது, இதெல்லாம் அவங்க அரசியல் காரணத்துக்காக செய்கிறாங்க. இல்லாத ஒரு பிரச்சனை இருக்கிற மாதிரி காமிப்பது. எப்போ என்டையர் கண்ட்ரி இஸ் ஃபார் டெவலப்மெண்ட். இப்போ தமிழ்நாடு எப்படி தனியா இருக்க முடியாது? இல்ல, தமிழ்நாடு மக்கள் அதே தான் எதிர்பார்க்குறாங்க. தமிழ்நாடு இளைஞர்களுக்கு என்ன ஆசைப்படுறாங்க? நல்ல வேலை வாய்ப்பு வேணும், நல்ல படிப்புக்கு வாய்ப்பு வேணும், நல்ல ஹெல்த் ஃபெசிலிட்டிஸ் இருக்கணும், நல்ல பிசினஸ், ட்ரேட், எக்கானமி, இதெல்லாம் வளர்ச்சிக்காக பல சந்தர்ப்பங்கள் கிடைக்க வேண்டும். ஏன்னா பாருங்க, பிரைம் மினிஸ்டர் சொல்றாரு 5 trillion எக்கானமி வரணுங்கிறாரு. அடுத்த 2-3 ஆண்டு காலத்துல இது வரணும். இது வரணும்னா நம்ம இன்னிலேருந்து என்ன செய்ய வேண்டும்? அதை தவிர்த்து பிரதமர் என்ன சொல்கிறார்? இப்போ வரப்போற 25 வருஷம் இருக்கு பாருங்க, அதாவது 2047. 2047 பாத்தீங்கன்னா 2047 இந்தியா 100 வருஷம் ஆயிடுங்க சுதந்திரம் வாங்கி. அப்ப அந்தப்பட்ட இந்தியா எப்படிப்பட்ட இந்தியாவா இருக்க வேண்டும்? அப்படிப்பட்ட பாரதம் எப்படிப்பட்ட பாரதமாக இருக்க வேண்டும்? அதுக்கு என்ன மாதிரி வளர்ச்சி திட்டங்கள் தேவை? அது எந்த இதுவா இருக்கட்டும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சரா இருக்கட்டும், விவசாயமா இருக்கட்டும், நம்ம தொழிற்சாலைகளான எந்த மாதிரி தொழிற்சாலைகள் வர வேண்டும், எந்த மாதிரி இண்டஸ்ட்ரி வர வேண்டும், எந்த மாதிரி புது டெக்னாலஜி வர வேண்டும். அதனால்தான் அவர் பாருங்க, பாரதிதாசன் யூனிவர்சிட்டி என்ன சொல்றாரு, நீங்க இளைஞர்கள்லாம் நீங்க யோசிங்கள், உங்க ஃபியூச்சர் உங்க கையில தான் இருக்குது.
ஏன்னா இவரோட மோடி அரசின் ஒரு பெரிய கொள்கை என்னன்னா மக்களுக்கு சந்தர்ப்பம் கொடுக்கணும், டெவலப் பண்றதுக்கு எக்ஸ்பர்டீஸ்க்கு ஒரு ஸ்கோப் கொடுக்கணும். அதனால மோடியோட அரசியல் பாருங்க, அது வளர்ச்சி அரசியல். பல்வேறு முக்கியமான தகவல்களை நம்முடைய ரியல் ஒன் வாய்ஸ் வாசகர்களோடு பகிர்ந்து கொண்டதற்கு ரொம்ப நன்றி சார். நன்றி சிவா சார், நன்றி.